வணக்கம். நான் திருச்சி கதிர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் பரத்குமார். நான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், எலும்பு சிகிச்சை நிபுணர். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மூட்டு வலிக்கான காரணங்கள் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி வராமல் தடுக்க என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லிங்க்கில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு 2 வரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுக்கு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அதாவது நீங்கள் அதிகமாக தேவையில்லாமல் உங்கள் முட்டை மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க என்னென்ன எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்றது கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சதைகளுக்கு எக்ஸசைஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல நம் முன் தொடையில் இருக்கும் சதைகள், அதாவது குவாட்ரிசெப்ஸ் அப்படிங்கிற சதை மிக முக்கியமான சதைகள். நம் பின் தொடையில் இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற சதை மிக முக்கியமான சதை. அது இல்லாமல் நம்ம சைடில், அதாவது வெளிப்பக்கமாக, தொடையின் வெளிப்பக்கமாக இருக்கிறது டென்சார் ஃபேஷியா அப்படிங்கிற சதை. உள்பக்கம் உள்ள தொடைகளில் அடக்டாஸ். இந்த 4 சதைகளுக்கு மிக முக்கியமாக எக்ஸசைசஸ் தேவைப்படும். இந்த 4 சதையும் நீங்கள் வலுவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மூட்டு வலியோடைய சதவீதம் மிக கம்மியாக ஆகிவிடும். சாதாரணமாக மூட்டு வலியோடைய சதவீதம் 8லேருந்து 9 அப்படின்னா, யார் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலராக செய்கிறாங்களோ அவங்களுக்கு 2லேருந்து 3% தான் மூட்டு வலிக்கான காரணங்கள் வரலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு சதைக்கும் என்னென்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம பேசி பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், அதாவது முன்னம் தொடையில் இருக்கும் சதைகளை எப்படி வலுவாக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இது நீங்கள் வீட்டிலையே சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற விஷயங்களில் வச்சு செய்கிற எக்ஸசைஸ் தான். இதுக்குன்னு தனியாக எதுவும் மெஷின்ஸோ எக்யூப்மெண்ட்ஸோ பெருசாக எதுவும் தேவைப்படாது. ஸோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, இது போல் கட்டிலில் படுத்துக்கிட்டு என்ன செய்யணுன்றதை மட்டும் சொல்கிறேன். கீழே படுத்து பயிற்சி செய்ய வேண்டாம். ஏன்னா மூட்டு வலி இருக்கிற மக்கள் கீழே உட்கார்ந்து எழுந்திக்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்னபடி மூட்டோடைய தேய்மானம் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரு கட்டில் இல்லைன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, இது போல் ஒரு டவல் இல்லைன்னா பெட்ஷீட்டை மடித்து உங்களுடைய முட்டிக்கு அடியில் இப்படி வச்சுக்கோங்க. முட்டிக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய முட்டியை கீழ் நோக்கி அழுத்தணும். ஸோ இதுதான் முதல் பயிற்சி. இப்போது இங்கே காமிக்கிறபடி இந்த முட்டியை கீழே அழுத்துங்க. ஸோ அழுத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குவாட்ரிசெப்ஸ் நல்லா வேலை செய்யும். இந்த முட்டியை அழுத்திக்கிட்டு இருக்கிறப்பயே உங்களுடைய பாதத்தை இப்படி மேலே தூக்கிக்கிட்டு இதை கீழே இருக்கிற தலகாணி இல்லைன்னா இந்த பெட்ஷீட்டை நல்லா கீழே அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய தொடைகள் நல்லா வலுவாகும். ஸோ இது முதல் பயிற்சி. ரெண்டாவது, உங்களுடைய காலை ஒரு காலை மட்டும் உயர்த்தி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி உயர்த்தி வைக்கிறப்போ உங்களுடைய குவாட்ரிசெப்ஸ் நல்லா வலுவாக டைட்டாக மாறும். இது எவ்வளோ நேரம் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் முதல்ல ஆரம்பிங்க. கொஞ்சம் படிப்படியாக 1லேருந்து 20 வரைக்கும், 1லேருந்து 30 வரைக்கும்னு உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி வைக்க முடியுமோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குவாட்ரிசெப்ஸ் நல்லா வேலை செய்யும். இந்த ஒரு கால் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த காலை மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றி இந்த காலையும் அந்த காலையும் செஞ்சீங்க அப்படின்னா குவாட்ரிசெப்ஸ் நல்லா வலுவாகும். மூன்றாவது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரிசெப்ஸை நீங்கள் காலை மேலே தூக்குறீங்கல்ல, இந்த மேலே தூக்குறப்பயே இந்த காலை வெளிப்பக்கமாக ட்விஸ்ட் செஞ்சுக்கணும். இப்படி ட்விஸ்ட் பண்ணுறப்போ இந்த தொடைகளில் உள்ளே இருக்கிற அடக்டார் மசில், இந்த அடக்டார் மசில் நல்லாக வேலை செய்யும். ஸோ இதுவுமே உங்களால் எவ்வளோ செய்ய முடியும், 1லேருந்து 10, 1லேருந்து 20, 1லேருந்து 30, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய ஆரம்பிங்க. முதல்ல எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பயிற்சி ஆரம்பிக்கிறப்போ எல்லாராலையுமே 1லேருந்து 30 வரைக்கும் எண்ண முடியாது, 1லேருந்து 60 வரைக்கும் எண்ண முடியாது. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அடுத்தது மறுபடியும்
அடுத்த கால் இப்படி மேலே தூக்கி ட்விஸ்ட் செஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது 3வது பயிற்சி. இது 3மே வந்து உங்களுடைய குவாட்ரிசெப்ஸ்க்காக. இன்னும் ஒரு பயிற்சி இருக்குது, அது நீங்கள் உட்கார்ந்து செய்யணும். உட்கார்ந்து கொண்டு காலை கீழே தொங்க விட்டுக்கோங்க. ஸோ இப்படி காலை கீழே தொங்க விட்டுட்டு இந்த காலை நேராக மேலே தூக்கிக்கோங்க. இப்படி மேலே தூக்குறப்போ இந்த குவாட்ரிசெப்ஸ் நல்லா டைட் ஆகும். எவ்வளோ நேரம் பிடிச்சி வைக்க முடியும் அப்படிங்கிறத உங்களோட நான் ஏற்கனவே சொன்னபடி 1லேருந்து 10, 1லேருந்து 20, 1லேருந்து 30 எவ்வளோ நேரம் பிடிச்சி வைக்க முடியுமோ அப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்தது அடுத்ததாக இன்னொரு காலை இப்படி மாற்றி மாற்றி செஞ்சுக்கோங்க. இந்த 4 பயிற்சியும் உங்களுடைய முன்னந்தொடையில் இருக்க சதைகளுக்கு வலு கொடுக்கும். சரி, 4 பயிற்சி முடிஞ்சிருச்சு, நல்லா செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா, அமேசான்லேயோ இல்லைனா வந்து கடைகள்லையோ இது போல் வெயிட்ஸ் வாங்கிக்கோங்க. இது ஆங்கிள் வெயிட்ஸ் அப்படின்னு விற்கும். 1/2 கிலோலேருந்து ஆரம்பிக்குது. 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வெயிட்டை இப்படி காலில் கட்டிக்கோங்க. காலில் கட்டிக்கிட்டு நான் சொல்லி கொடுத்த இந்த 4 பயிற்சியும் மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குவாட்ரிசெப்ஸுக்கு இந்த பயிற்சி அப்படின்னா, இப்போது இது ஆடட் 2 கிலோ வந்து ஒரு 2 கிலோ ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா இந்த தொடைகள் இன்னும் வலுவாகும். ஆரம்பத்தில் நீங்கள் இதை செய்ய வேண்டாம், வெறுமனே நான் சொல்லி கொடுத்த மாதிரி வந்து வெயிட்ஸ் இல்லாமல் செஞ்சால் போதும். கொஞ்ச நாள் போயிடுச்சு, இப்போ 1 மாதமோ 2 மாதமோ போயிடுச்சு. 2 மாதம் கழித்து உங்களோட தொடைகள் வந்து நீங்கள் செய்கிற பயிற்சிக்கு பழகிடும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இது போல் வந்து 1 கிலோவோ 2 கிலோவோ வெயிட்ஸ் வாங்கி கட்டிக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் தொடைகள் வலுவாகும். ஸோ 4 எக்ஸசைஸுமே இதை கட்டிக்கிட்டு செய்யலாம். மறுபடியும் அந்த 4 எக்ஸசைஸை வந்து சொல்லி கொடுக்குறேன். முதல்ல உட்காந்துக்கிட்டு காலை நேராக நீட்டுறது. 2வதாக படுத்துக்கிட்டு காலை நேராக மேலே தூக்குறது. 1லேருந்து 10 வரைக்கும் என்றது 2 காலையும் கட்டிக்கிட்டு பண்ணலாம். 3வது காலை மேலே தூக்கிட்டு காலை வெளிப்பக்கமாக திருப்பி வச்சு 1லேருந்து 10 வரைக்கும் என்றது. வெயிட்டு கட்டாமல் பண்ணுறப்போ 1லேருந்து 60 வரைக்கும் பண்ண முடியும். ஆனால் வெயிட்டு கட்டிக்கிட்டு பண்ணுறப்போ மறுபடியும் 1லேருந்து 10, 1லேருந்து 20, 1லேருந்து 30 அப்படின்னு போகும். இப்போ உங்களுக்கு இந்த வெயிட் 1 கிலோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ வெயிட் வாங்குறீங்க, அது உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா 2 கிலோ வெயிட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது 3 கிலோ. எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் உங்களால் தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய தொடைகள் வலுவாகும். தொடைகள் வலுவாகிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லுவாங்க. இது பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தொடை எலும்புகளும் வலுவாக மாறும். ஸோ இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். ஸோ முன்னம் தொடையக்கு 4 பயிற்சிகள் இது மட்டும் பண்ணுங்க போதும். அடுத்தது பின்னம் தொடைகளில் இருக்கிற சதைகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்படி படுத்துட்டு இருக்கப்போ நீங்கள் குப்புற படுத்துக்கணும். குப்புற படுத்துக்கிட்டு உங்களுடைய காலை முட்டி மடக்காமல் மேலே தூக்குங்க. ஒரு காலை மட்டும் மேலே தூக்குங்க. ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்களுடைய பின்னந்தொடைகள் நல்லா வலுவாகும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா 1லேருந்து 10, 1லேருந்து 20, 1லேருந்து 30 எவ்வளோ உங்களால் எண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பின்னங்காலுக்கு இது ஒரு பயிற்சி. 1 மாதம் இந்த மாதிரி செய்கிறீங்க, 1 மாதத்தில் உங்களுக்கு பழகிடுச்சு. அப்போ மறுபடியும் இந்த வெயிட் ஆங்கிள் வெயிட்ஸ் கட்டிக்கிட்டு நீங்கள் இப்படி வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போது எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டு ஜாஸ்தி ஆக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய சதைகள் வலுவாகும். இது பின்னங்காலுக்கு இந்த ஒரு பயிற்சி மட்டும் வீட்டில் செஞ்சிங்கன்னா போதுங்க. அடுத்தது அப்டக்டாஸ், அதாவது தொடைக்கு வெளியே இருக்கும் சதைகளை வலுவாக்குறது எப்படி அப்படின்னா, படுத்துக்கிட்டு சைடில் திரும்பி படுத்துக்கோங்க. சைடில் திரும்பி படுத்துக்கிட்டு உங்களுடைய காலை நேராக வெளியே தூக்குங்க. இப்படி தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த தொடையின் வெளிப்பக்கமாக இருக்கிற சதைகள் நல்லா வலுவடையும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும், 1லேருந்து 20 வரைக்கும் எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ செய்கிறது நல்லது. 1 மாதம் ஆயிடுச்சு, நல்லா பழகிட்டீங்க. மறுபடியும் ஆங்கிள் வெயிட்ஸ் கட்டிக்கிட்டு 1 கிலோவோ 2 கிலோவோ உங்களுடைய சக்திக்கு ஏற்றாப்பில் போட்டுட்டு இப்படி காலை வந்து சைடில் மேலே தூக்கிக்கிட்டீங்க அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணிங்கன்னா வெளிப்பக்கமாக இருக்கிற சதைகள் வலுவாகும். ஸோ இது
அப்டக்டாஸ் எனப்படும் சைடு சதைகளுக்காக, சைடு தொடைகளுக்கு இந்த எக்ஸசைஸ் போதும். கடைசியாக நம்ம பார்க்குறது அடக்டாஸ், அதாவது உள்ளம் தொடைகள் இருக்கும் எக்ஸசைஸ். ஸோ அடக்டாஸை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பால் இல்லைன்னா இப்படி ஒரு தலகாணி எடுத்து உங்கள் உள்ளங்காலுக்கு அடியில் இப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய உள் தொடைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த தலகாணியை உள்பக்கமாக அழுத்த வேண்டும். இப்படி ப்ரெஷர் உள்ளே அழுத்தணும். ஸோ இப்படி அழுத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய அடக்டார்ஸ் உள் தொடைகள் நல்லா வலுவாகும். ஸோ இதுவுமே 1லேருந்து 10 வரைக்கும், 1லேருந்து 7 வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி அழுத்தி வச்சுருக்காரு, 1 2 3 4 5 6 7 8 9 10 வலி வந்துருச்சு, நிப்பாட்டிக்கோங்க மறுபடியும். ஸோ இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய தொடைகளுக்கான சதைகள் எல்லாமே வலுவாகும். இதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ எந்த மெஷின்ஸோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வாங்க வேண்டியது வெறும் ஆங்கிள் வெயிட்ஸ் அப்படிங்கிற அந்த வெயிட்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தொடைகள் வலுவாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டி வலி வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ எவ்வளோ நாள் எவ்வளோ வாட்டி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய டைம் லிமிட்ஸ், உங்களுடைய வேலை அப்படின்றது பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2லேருந்து 3 வாட்டி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா முட்டி வலி வராது. முட்டி வலி இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸை கொஞ்சம் தினம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வர்ற முட்டி வலியும் நின்று போயிடும். ஸோ இதுதான் உங்களுடைய அட்வைஸ். வியூவர்ஸ், இதை பார்த்துட்டு வீட்டில் நீங்களே செஞ்சுக்க வேண்டியது தான்.